ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதை விட மற்றவங்க வேலையில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நாள் முழுக்க எங்கே போகிறாங்க வர்றாங்க, எப்படி இவங்க இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்திலையுமே மூக்க நுழைச்சிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு விஷயம் பண்ணா நியாயம், அதே விஷயத்த நாம பண்ணா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வே இல்லாமல் குறை சொல்லிட்டும் புறம் பேசிட்டும் இருப்பாங்க. இந்த மாதிரியான கேரக்டர் வந்து நம்மளை ரொம்பவே இரிட்டேட் பண்ணிட்டு இதுவே வந்து ஒரு ப்ரெஷராகவும் டென்ஷனாகவும் இருக்கும் சில நேரங்களில் நமக்கு. இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் நம்ம கவனிக்கவே கூடாது, ஒரு பொருட்டா நினைக்கவே கூடாது. அவங்கள நம்ம கண்டுக்காம கடந்து போயிட்டே இருக்கணும். அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க இழந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம பரிதாபம் தான் படணும். தேவையில்லாம அவங்க பண்ற விஷயங்களுக்கெல்லாம் நாம டென்ஷன் ஆயிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை வந்து கெடுக்க கூடாது. கண்டுக்காம கடந்து போயிட்டே இருந்தோம்னா போதும், இவங்க கிட்ட வேலை ஆகாது, இவங்க கிட்ட பேசி பயனில்லைன்னு சொல்லிட்டு அவங்க வேலையை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை தாண்டி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நினைச்சிட்டு நம்மள நாம டென்ஷன் ஆக்கிட்டு நம்ம வாழ்க்கையை ஒருபோதும் கெடுத்துக்கவே கூடாது. இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் கண்டுக்காம கடந்து போக கத்துக்கங்க. மொத்தத்துல மற்றவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கறதா சிலரோட முழு நேர வேலையே.